அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்கள் என்ன? பொதுவாக காவல்துறை வாகன சோதனையின் போது பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய ஒரு குற்றவாளி கார்வு சாய்பு ஆழ்வாளை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது சுட்டுப்பிடிக்கப்பட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே காளையார்கோவில் கல் சாலையில போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில காவல் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் மற்றும் எஸ்ஐ குகன் வாகன சோதனையில் ஈடுபடுறாங்க. அப்போது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆவரங்காட்டு பகுதியைச் சேர்ந்த பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய அகில என்ற குற்றவாளி அவருக்கு கார்ல வாகனத்துல வந்திருக்காரு. அவர் கைகளில் வச்சிருந்த ஆயுதங்களை வைத்து குகன் என்ற சார்பு ஆய்வாளை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது காளையார்கோவில் சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஆடிவேல் தன் துப்பாக்கியால காலுக்கில் சுட்டு பிடித்த சம்பவம் பெருமளப்பை ஏற்பட்டிருக்கு. சுடப்பட்ட குற்றவாளி பெரும் காயங்களுடன் அகில சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முதல் சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டு தற்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுறதுக்காக இருக்காரு. சிவகங்கையில கடந்த ஒரு மாசத்துல 2 குற்றவாளிகள் சுட்டுப்பிடிக்கப்பட்ட சம்பவம் குற்றவாளி மத்தியில் பெரும் அதிர்ச்சியை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற காவல் ஆய்வாளர்களையும் காவலர்களையும் தாக்கிக் கொண்ட சம்பவம் தமிழகம் முழு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு துப்பாக்கி சும்மா இருந்தாலும் குற்றங்கள் குறைவதா இல்லை என்பது மக்களுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.